டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து யூனிட் 2 எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ்ல ஃபர்ஸ்ட் இது டிசி ஜெனரேட்டர். ஸோ டிசி ஜெனரேட்டரோட பர்பஸ் என்ன பண்ணோம்னா, நம்ம மெக்கானிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். டிசின்னு சொல்லனால அவுட்புட் வந்து டிசியா இருக்கும். இது நார்மலா மெக்கானிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு வந்து ஏசியா கிடைக்கும். அதை காமுடேட்டர்ல கொடுத்து இட் கன்வெர்ட்ஸ் ஏசி இன்டு டிசி. ஸோ வில் கெட் a டிசி அவுட்புட். இதோட பிரின்சிபல் வந்து பார்த்தோம்னா ஃபாரடேஸ் லா, ஃபிளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல்லையும் ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேட்டிக். இது ஒரு சிம்பிள் கான்செப்ட். ரெண்டு மேக்னெட்டு நார்த் போலுக்கும் சவுத் போலுக்கும் இடையில கண்டக்டரை வச்சு கட் பண்ணும்போது இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். ஸோ அதுதான் நமக்கு வந்து என்னதான் கிடைச்சிரும், ஆல்டர்னேட்டிங் மெக்கானிக்கல் எனர்ஜி. அது அந்த ஃப்ளக்ஸ் ரொட்டேட் ஆர்மேச்சர் வந்து ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஆட் வந்து கிடைச்சிருது. அது பிறகு காமிட்டேட்டர் கொடுத்து டிசிஆர் ட்ரெயின் பண்ணுது. ஸோ இது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன். இதுல என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து 9 பார்ட்டா சொல்றோம். ஃபர்ஸ்ட் யோக்கு, அடுத்தது மேக்னெட்டிக் போல், அடுத்தது ஃபீல்ட் காயில், அடுத்தது இன்டர்போல், அடுத்தது ஆர்மச்சூர், அடுத்தது காமுட்டேட்டர், அடுத்தது பிரஷஸ், அடுத்தது பியரிங்கு, என் கவர். இப்போ யோக் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து அவுட்டர் கவர்னு சொல்றோம். சின்ன மிஷினுக்கு வந்து ஒரு ஸ்டீலால ஒரு இதாட்டு ஒரே ஒரு லேயர்ல வந்து ஃபார்ம் பண்ணிருப்போம். பெரிய மிஷினுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஷீட்ஸ் வந்து செய்வோம். ஸோ இது நார்மலா மேடப் ஆஃப் ஸ்டீல், ஃபேப்ரிகேட்டட் ஸ்டீல் வந்து லார்ஜ் மிஷின்ல, ஸ்மால் இதுல காஸ்ட் அயனா யூஸ் பண்ணிருப்பாங்க. மேக்னெட்டிக் போல்ஸ் அல்ல போல் கோரும் இருக்கும், போல் ஷூவும் இருக்கும். இது இந்த ரெண்டு நார்த்துக்கும் சவுத்துக்கும் இடையில இருக்க கேப்ல வந்து நமக்கு வந்து ஃப்ளக்ஸ் அதில் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இது வந்து ரிலாக்டன்ஸ் ஆஃப் த மேக்னெட்டிக் பார்ட் வந்து ரெடியூஸ் பண்ணுறது. ஸோ சப்போர்ட் ஃபார் த ஃபீல்ட் காயில்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. இதுல வந்து ஸ்டீல்ல வந்து போல் கோரும் போல் ஷூவும் மேட் பண்ணிருக்கனால நமக்கு வந்து எடி கரண்ட் லாஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிடும். ஸோ இட் இஸ் கனெக்டட் டு த யோக் வித் ஸ்க்ரூஸ். ஸோ அவுட்டர் கவர்ல உள்ள யோக்கோட இந்த மேக்னெட்டிக் போல்ஸ் எல்லாம் வந்து ஸ்க்ரூ வச்சு கனெக்ட் பண்ணி அதை நிலைநிறுத்தி வச்சிருப்பாங்க. அடுத்தது வந்து ஃபீல்ட் காயில். ஃபீல்ட் காயில் வந்து என்னன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் காப்பர் காயில். அதுதான் கண்டக்டர் நம்ம சொல்றது. இட் இஸ் ஃபார்ம்ட் as a layer. Each layer has gap to provide ventilation. Based on the current directionல இது வந்து it act as north pole or south pole. Interpoles இது வந்து it is reduce the armatureோட ரொட்டேஷன் ரியாக்ஷன் எஃபெக்டையும் காம்பினேஷன் எஃபெக்டையும் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இன்டர்போல்ஸ் இருக்கும். ஸோ இதில் படத்தில் நம்ம பார்த்தோம்னா நமக்கு வந்து இதில் வந்து அவுட்டரில் இருக்கிறது வந்து யோக்கு, அடுத்தது வந்து பார்த்தோம்னா போல்ஸ் வந்து இந்த சைடில் யோக்கோட சைடில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தோம்னா நமக்கு இன்டர்போலுங்கிறது சொல்றது இந்த இடத்துல இருக்குது. இதில் போல்ஸ்க்கும் இதுக்கும் யோக்குக்கும் இடையில வந்து இருக்குது. ரைட்டா, காமுட்டேட்டர் நடுவில் வந்து இருக்குது. ஸோ டீத் ஸ்லாட்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. ஸோ இதில் வந்து இன்டர்போல் நம்ம பார்த்தோம். ஆர்மச்சூர் நடுவில் இருந்தது, சென்டர் ஆஃப் ஃபீல்ட் காயில். சச் வே இட் கேன் ரொட்டேட் இன்சைட். அதுதான் மெக்கானிக்கல் எனர்ஜியாக வந்து ரொட்டேட் ஆகுது. நம்ம வந்து அதுக்கு பிறகு நம்ம வெளியே உள்ள கண்டக்டர் மூலம் நமக்கு வந்து ஏன்னா இது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட். ஸோ ஆர்மச்சூர் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்டீல் மேட் பண்ணுவாங்க. அதனால நமக்கு எடி கரண்டும் ஹிஸ்டரிஸ் லாஸும் நமக்கு கம்மியாகுது. வைண்டிங் பர்பஸ்ல ஸ்லாட் வச்சு என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஆர்மேச்சர்ல கட் பண்ணி இருக்கும். இந்த கட் பண்ணதுக்கு மேலதான் வந்து வைண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அது ரொட்டேட் ஆகும்போது நமக்கு வந்து அதான் கண்டக்டர் வந்து கட் பண்றது, ஃப்ளக்ஸ் மேக்னெட்டிக் போல்ஸ் இடையில கட் பண்ணும்போது நமக்கு வந்து கரண்ட் இன்டியூஸ். ரெண்டு டைப் வைண்டிங். லேப்னா லோ வோல்டேஜா இருக்கும், ஹை கரண்டா இருக்கும். வேவ்னா ஹை வோல்டேஜா இருக்கும், லோ கரண்ட். இப்படி அப்ளிகேஷன் பொறுத்து யூஸ் பண்ணிக்கலாம். காமுட்டேட்டர் ஏற்கனவே சொன்ன மாதிரி கன்வெர்ட்ஸ் ஏசி டு டிசி வோல்டேஜ். ஸோ இட் இஸ் மேட் அப் ஆஃப் பீசஸ் ஆஃப் காப்பர், இஸ் இன்சுலேட்டட் வித் மைக்கா. பிரஷஸ் வந்து காமுட்டேட்டருக்கு அடுத்தது அதுக்குள்ள பிரஷ் வச்சு இது கனெக்ட் பண்ணி எக்ஸ்டர்னல் லோட்ல இருந்து நமக்கு அதுல கிடைக்கக்கூடிய வோல்டேஜை வெஸ்டர்னல் லோடு பர்பஸ் எதுக்கு யூஸ் பண்றோமோ அது டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பியரிங்ஸ் வந்து பால் பேரிங்கும் ரோல் பேரிங்கும். ஸ்மால் மிஷின்ல பால் பேரிங், ரோல் பேரிங் வந்து லார்ஜ் மிஷின்ல யூஸ் பண்ணுவாங்க. இதை வந்து யூஸ் பண்றதுனால நமக்கு வந்து ஸ்மூத்தா வந்து ஷாஃப்ட் வந்து ரொட்டேட் ஆகும். என் கவர் வந்து ஹோலா வந்து நம்ம ஹோலா சீல் பண்ணி கவர் பண்ணக்கூடியது என் கவர். ஸோ ஒர்க்கிங் பிரின்சிபிள் இதுதான். நார்த் போலு சவுத் போலு இந்த ஆர்மேச்சருக்கு மேல இருக்கக்கூடிய கண்டக்டர் இப்படிதான் இருக்குது. இப்போ இதுல வந்து சிம்பிள் கான்செப்ட். நார்த் போலுக்கும் சவுத் போலுக்கும் இடையில ஃப்ளக்ஸ் போயிட்டு இருக்கு. இந்த ஃப்ளக்ஸுக்கு பேரலா வந்து கண்டக்டர் போச்சுன்னா நமக்கு வந்து ஒரு கரண்ட் இருக்காது, ஜீரோவா இருக்கும். அதை கட் பண்ணும்போது நமக்கு வந்து இதாகும். ஸோ இதுல 3 டிகிரி 4 டிகிரி வருது. 0, 90, 180, 270, 360.
ஸோ 0லையும் 360லையும் 0 வோல்டேஜ் இருக்கும். அதே மாதிரி 180லும். இதில் 90ல பாசிட்டிவாக இருக்கும், 270ல நெகட்டிவ் மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ இதை எடுத்து நம்ம கார்பன் ப்ரஷ் இதான் நம்ம சொன்னோம், காம்படேட்டர் வச்சு ப்ரஷ் போட்டு எக்ஸ்டர்னல் லோடுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் 0 டிகிரியில் ஸ்டார்ட் ஆகும்போது கட் ஆகாம பேரலா இருக்குது கண்டக்டர். அப்போ நம்ம 0வா இருக்குது. அது பிறகு வந்து அது ஆங்கிள் மூவ் ஆக கட் ஆகி 90 டிகிரில மேக்ஸிமம் பாசிட்டிவ், 180 டிகிரில 0 ஆயிருது, 270 டிகிரில மேக்ஸிமம் நெகட்டிவ். ஸோ இது தொடர்ந்து ரன் பண்ணும்போது கண்டினியூஸா நமக்கு ஏசி சப்ளை வந்து கிடைக்குது. காமுடேட்டர்ல வந்து பார்த்தோம்னா, ஏன்னா அது பாசிட்டிவ் இதை வந்து 0 to 180 டிகிரி வரை எடுக்குது. அப்புறம் 180 to 260ல அந்த நெகட்டிவ் கிளிப்பை வந்து திருப்பி பார்த்து இது ஆக்ட்ஸ் லைக் a full wave rectifier மாதிரி நமக்கு வந்து கிடைக்குது. So according to Faraday's law, when a conductor cuts across a multiple, EMF is generated. அதான் Fleming's right hand rule சொன்னோம். ஸோ காம்பனன்ட்ஸ் ரிக்வயர்ட் ஃபார் EMF இண்டக்ஷன் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கணும், கண்டக்டர் இருக்கணும், பிரைம் கவர் இருக்கணும், பிரைம் ஓவர் இருக்கணும். ஸோ இதுக்கு வந்து சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றாங்க. பைசைக்கிளில் டைனமோ வந்து டயரை டச் பண்ணும்போது ரொட்டேட் ஆகுது. ஸோ அந்த டயரை நம்ம என்ன எடுத்துக்கலாம், பிரைம் ஓவர். அதுதான் எது ரொட்டேட் பண்ணிக்கு யூஸ் பண்ணுவோமோ அது வந்து இது பண்ணிக்கலாம். சரி. ஸோ இப்போ கண்டக்டர் வந்து மேடப் ஆஃப் காப்பர். ஸோ 0 to 90 டிகிரி மூவ் பண்ணும்போது இஎம்எஃப் ஃப்ளக்ஸ் லைன் அண்ட் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது. ஆர்மச்சர் இஸ் பிளேஸ்ட் இன்சைட் த மேக்னெட்டிக் போல்ஸ்ல இருக்கும். அது உள்ள இருந்து தான் அதுதான் கட் ஆகி நமக்கு வந்து இதாகுது. ஸோ ரொட்டேஷன் வந்து டைன் பை பிரைம் ஓவர், சைக்கிள் டைனமோ மாதிரி சொன்ன மாதிரி. ஸோ இட் ப்ரொடியூசஸ் ஏசி கரண்ட் அண்ட் காமுடேட்டர் வந்து கன்வெர்ஸ், இது பேசிக் ஆப்ரேஷன் சொல்றோம். ஸோ சர்க்கிள் வந்து 360 டிகிரி. ஸோ 0 to 90, 90 to 180, 180 to 270, 270. ஸோ இதில் தான் நமக்கு வந்து ஒவ்வொரு சைக்கிள்ஸ் வந்து 0 டிகிரியில் பேரலாக இருக்கு, டஸ் நாட் கட் த ஃப்ளக்ஸ், ஸோ நோ இஎம்எஃப். 0 to 90 டிகிரி போகும்போது அது கட் பண்ணிட்டே இருக்கு, மேக்ஸிமம் வந்து வந்தது பாசிட்டிவ். 90 to 180 போகும்போது திருப்பி குறைஞ்சிட்டே போகுது. 180 டிகிரி அகைன்ல வரும்போது திருப்பியும் எதுவும் கட் ஆகல, ஃபிளாட்டா இருக்கு, நோ இஎம்எஃப். திருப்பி 270 போகும்போது கட் ஆகுது, ஃப்ளக்ஸ் ஏர் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகுது, ஆனால் நெகட்டிவ் தான் இருக்கு. அண்ட் கீப்ஸ் ஆன் டிக்ரீசிங் அண்ட் 360 டிகிரி நோ கரண்ட். இதை திருப்பி நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ அந்த ப்ரஷஸ் ஏ அண்ட் பி அதில் நமக்கு சொன்ன மாதிரி கலெக்ட் த சப்ளை ஒன்று லோடுக்கு ட்ரான்ஸ்ஃபர். அடுத்தது இஎம்எஃப் ஈக்குவேஷன் ஆஃப் டிசி ஜெனரேட்டர் கேட்பாங்க. இஎம்எஃப் வெரி சிம்பிள், இந்த ஃபார்முலா தான். பை வந்து ஃப்ளக்ஸ் பர் போல், பி நம்பர் ஆஃப் போல்ஸ், என் வந்து ஸ்பீட் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் ஆர்மேச்சர், இசட் டோட்டல். ஸோ ஆர்மேச்சர் கண்டக்டர்ஸில் வேவ் வைண்டிங்னா ஏ இஸ்இக்குவல் டு, லேப் வைண்டிங்னா பி எடுத்துக்கிடணும். Faraday's law படி EMF equal to d pi by dt into volts. So one revolution or rotation la magnetic flux d pi equal to p pi. So time taken to one revolution is dt equal to 60 by n second. So EMF induced in conductor வந்து போட்டோம்னா p pi d pi க்கு வந்து p pi, dt க்கு 60 by n போட்டா p pi n by 60 volt. இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடியது. So number of armature conductor connected in series or in parallel path வந்து Z by A. So EMF induced in each conductor into number of conductors தான் நமக்கு voltage வருது. So P pi N by 60 into Z by A. So P pi N Z by A. இதுதான் EMF induced. இனி அடுத்தது types of DC generator. DC generatorல self excited ஆர் செப்பரேட்லி எக்ஸைட்டட், தனித்தாலே பண்ணிக்கலாம், தனியாக நம்ம எக்ஸைட் பண்ணுறது. செல்ஃப் எக்ஸைட்டட்ல ஷண்டு சீரிஸ் காமன், காமன்ல லாங் ஷண்டு ஷார்ட் ஷண்டு இருக்குது. செப்பரேட்லி எக்ஸைட்டட் வந்து யூஸ்ட் அஸ் எ சப்ளை சோர்ஸ் இந்த டிசி மோட்டாருக்கு சப்ளை சொல்றாங்க, விச் இஸ் யூஸ் டு கண்ட்ரோல் ஸ்பீடுக்கு வந்து பண்ணுது. ஷண்ட் ஜெனரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ட் இன் அப்ளிகேஷன் விச் கேஸ் கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் வரணும்னா அங்கே யூஸ் பண்ணுவோம். டிசி சீரிஸ் ஜெனரேட்டர் எங்கன்னா பூஸ்டர், ஆர்க் லேம்ப் இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. காம்பவுண்ட் ஜெனரேட்டர் யூஸ் பண்ணது வெல்டிங்ல வந்து யூஸ் பண்றாங்க, ஆஃபீஸ், ஹாஸ்டல், லாட்ஜஸ், ஃபீடர் இதுலலாம் யூஸ் பண்ணுறாங்க. ஷார்ட் ஷண்ட் காம்பவுண்ட் ஜெனரேட்டர் டிசி ஜெனரேட்டர் வந்து இதில் வந்து ஷண்ட் ஃபீல்ட் வைண்டிங் வந்து பேரலல் வித் ஆர்மேச்சர் வைண்டிங்காக இருக்கும். லாங் ஷண்டில் ஷண்ட் ஃபீல்ட் வைண்டிங் இஸ் இன் பேரலல் வித் போத் சீரிஸ் ஃபீல்ட் ஆர்மேச்சர். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டிசி ஜெனரேட்டர் and its types and applications. Thank you.